வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது மிகப்பெரிய அப்டேட்ல நெறையவே இருக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த விஷயம் கரெக்ட்டா போய் சேரும். ஃபர்ஸ்ட்டா தி ஷீல்ட் அப்படிங்கிற டீம பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தி ஷீல்ட் அப்படிங்கிறது WWE ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பான ஒரு ஸ்டேபிள்னே சொல்லலாம். இந்த ஸ்டேபிள யார் உருவாக்குனதா அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வின்ஸ் மெக்மன் தான். இந்த ஷீல்ட வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிஎம் பங்குக்காக தான் இந்த ஷீல்ட் அப்படிங்கிறதே உருவாக்குனாங்க. இந்த ஷீல்ட் அப்படிங்கிறது WWEல ஒட்டுமொத்தமா பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த ஷீல்ட ஃபர்ஸ்ட்டு யாரு பிரேக்கப் பண்ணாது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். செத் ரோலின்ஸ் தான் அதாவது மண்டே நைட் ராவ்ல தான் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து இந்த ஷீல்டு அப்படிங்கிறது பிரேக்கப் பண்ணாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் டீன் அமர்ஸுக்கும் எதிரா நின்னாரு. அதாவது 2014 அதே ஜூன் 2ஆம் தேதி தான் மண்டே நைட் ராவ்ல தான் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய ரோமனுக்கும் சரி, நம்மளுடைய டீன் அமர்ஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்த பண்ணாரு. அந்த நம்பிக்கை துரோகத்த பண்ணி அதாவது இப்போயோட அதாவது 10 வருஷம் ஆச்சு. அதாவது 2014ல நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து துரோகம் பண்ணாரு. இது நடந்து முடிஞ்சு இப்ப 2024ல நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அந்த மூவ்மெண்ட் வந்து இன்னமும் நம்மளுடைய WWE ஹிஸ்டரியில இன்னமும் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா 40ல நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் WWE சாம்பியன் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல நம்மளுடைய ரோமன் வந்து அந்த சேரை எடுத்திருப்பாரு. அந்த சேரை எடுத்து நம்மளுடைய கோடி அடிச்சிருந்தாரு அப்படின்னா, அந்த மேட்ச்ல நம்மளுடைய ரோமன் ஈஸியா வின் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்த நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணாம, நம்மளுடைய செத் ரோலின்ஸ் பண்ண அந்த துரோகத்த நினைச்சு அந்த சேரை எடுத்து நம்மளுடைய கோடி அடிக்காம நம்மளுடைய செத் ரோலின்ஸ் அடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த துரோகம் அப்படிங்கிறது இன்னமும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. இந்த மூமெண்ட் யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபான சோலோ சிக்கா வந்து இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளா WWE ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்து அதாவது நான் வந்து போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருந்தப்ப ரோமன் ரெயின்ஸோட குறிக்கோள் என்ன அப்படின்னா WWEல டாப் 1 இருக்கணும். மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா இருக்கணும். அதாவது சாம்பியன்ஷிப்லாம் எங்க கைவசம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோட ரோமன் ரெயின்ஸ் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே சோலோ வந்து இப்ப இருக்கிறாரு அப்படின்னா, என்ன ஒரு குறிக்கோள்ல இருக்கிறாரு அப்படின்னே தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா, இப்ப நம்மளுடைய அ சோலோ சிக்கா வந்து என்ன குறிக்கோள்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருந்தது சேம் அப்படியே தான். நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எது எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ, அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய சோலோ சிக்காவா இப்ப ஆசைப்பட போறாரு. அவரோட நெக்ஸ்ட் குறி எங்க அப்படின்னா, நம்மளுடைய கோடி தான். கோடி வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேல தான் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருக்கு. அந்த நம்மளுடைய கோடி வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நம்மளுடைய சோலோ சிக்காவா நெக்ஸ்ட் பேப்பர் வியூல கண்டிப்பா மோதுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. அதாவது நம்மளுடைய மனி இன் த பேங்க் அப்படி இல்லைன்னா சம்மர்ஸ்லாம் இந்த பேப்பர் வியூல நம்மளுடைய சோலோ சிக்காவா கண்டிப்பா நம்மளுடைய கோடி கூட மோதுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. சரி ப்ரோ, அப்ப நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய கோடி வச்சிருக்க அந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோதுனா, அப்ப நம்மளுடைய சோலோ கூட இருக்க அந்த டாமோட்டாங்கவும், டாமாலாங்கவும் என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் டாக் டீம் சாம்பியனுக்காக மோதுவாங்க. அதாவது NXTல வச்சிருக்க WWE டாக் டீம் சாம்பியன் வச்சிருக்காங்கல்ல. இப்ப ஆஸ்டன் தேரியும், கிரேசன் வரும். அந்த சாம்பியன்ஷிப்புக்காக நம்மளுடைய டாமாடாங்காவும், நம்மளுடைய டாமாடாங்காவோட தம்பியும் கண்டிப்பா இவங்க 2 பேரும் அந்த டாக் டீம் சாம்பியனுக்காக மோதுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. ஏன்னா, இப்ப நம்மளுடைய கிரேசன் வாலரும், நம்மளுடைய ஆஸ்டின் தேரியும் அந்த WWE டாக் டீம் சாம்பியன் வச்சிருக்காங்க. அந்த மேட்ச் அதாவது இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு வர மாரி காட்டுறாங்க. அதனால கூட நம்மளுடைய இப்ப நம்ம டாமாடாங்காவும், டாமாடாங்கோட தம்பியும் கண்டிப்பா இந்த டாக் டீம் சாம்பியன கூட இவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு. ஆனா, நம்முடைய கோடி கூட வந்து நம்முடைய சோலோ மோதினாரு அப்படின்னா, நம்முடைய சோலோலாம் நியூ சாம்பியன்லாம் ஆக மாட்டாரு. அது மிகப்பெரிய ஒரு நெனச்சீங்க அப்டின்னா, அந்த நெனப்புங்கிறத அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இவன சாம்பியன் ஆக்கியிருக்காங்க கோடிய. கண்டிப்பா 6 மாசம் இல்ல 1 வருஷமாச்சும் சாம்பியனா வச்சிருப்பாங்க. நம்மளுடைய கோடியெல்லாம் தோக்க வைக்க மாட்டாங்க. நம்முடைய சோலோவும் நியூ சாம்பியன் ஆக மாட்டாங்க. உங்களோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான அமெரிக்கன் நைட்மேன் கோடிய பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப லீக் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய WWE வந்து இப்ப நம்முடைய கோடிக்காக எந்த ஒரு ஸ்டோரி லைனையும் புதுசா கிரியேட் பண்ணாம, பழைய ஸ்டோரி லைனையே தான் அப்படியே நம்மளுடைய கோடிக்கு வந்து கிரியேட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் நம்மளுடைய கோடி தான் நியூ சாம்பியன் ஆயிட்டாரு. அதே மாரி அதாவது புதிய எரா அப்படிங்கிற மாரி நம்ம ட்ரிபிள் வச்சு சொல்றாரு. ஏன் எல்லாமே புதுசா இருக்கிறப்ப, ஏன் ஸ்டோரி லைன நம்மளுடைய கோடிக்கு வந்து புதுசா அமைச்சு, ஒரு புதிய ரெஸ்லர் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன கொண்டுட்டு போலாமே. ஏன் எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைக்கிற மாரி, அந்த பழைய ஸ்டோரி லைனையே நம்மளுடைய WWE வந்து அப்ப அரைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி, இப்ப ஃபேன்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டா போயிட்டு அதாவது நம்மளுடைய WWE வந்து இப்ப கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது என்னடா நீங்க அப்படின்னு சொல்ற மாரி, வி வான் ரோமன் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, இப்ப வந்து போரிங் சாம்பியன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய கோடிய சொன்னாங்க. இப்ப வந்து பழைய ஸ்டோரி லைன வச்சு நம்மளுடைய கோடிக்கு வந்து மூவ் பண்றாங்க. அதாவது காப்பி
காப்பி அதாவது காப்பி கொடி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது அந்த பழைய ஸ்டோரி அதாவது ஜான்சினா வந்து 2018ன்னு நெனைக்கிறேன். 18, 19ல நம்முடைய ஜான்சினாவுக்கும், நம்முடைய ராக்குக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவலரி போச்சு. அந்த ஸ்டோரிய நான் அப்படியே காப்பி பண்ணி தான் நம்மளுடைய கோடிக்கு வந்து இப்ப WWE அமைச்சு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2018ல நம்முடைய ஜான்சினாவுக்கும், நம்முடைய ராக்குக்கும் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்ல நம்முடைய ராக் தான் வின் பண்ணியிருப்பாரு. அதே மாரி ரெசல்மனியா 39ல நம்ம கோடி தான் வின் பண்ணியிருப்பாரு. அதே மாரி நம்முடைய ர ஜான்சினா வந்து நம்முடைய ராக் கிட்ட தோத்தார்ல, அதுக்கப்புறம் நடந்த 2019 நெனைக்கிறேன். 2019ல நம்முடைய ஜான்சினா வந்து அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணியிருப்பாரு. வின் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த அதே 2019லயே நடந்த ரெசல்மேனியால வந்து நம்முடைய 2018ல நடந்த ரெசல்மேனியால நம்முடைய ஜான்சினாவுக்கும், நம்முடைய ராக்குக்கும் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்ல நம்முடைய ஜான்சினா நியூ WWE சாம்பியனா இருப்பாரு. அதே மாரி இப்ப ரெசல்மேனியா 40ல வந்து நம்முடைய ரோமனுக்கும், நம்முடைய கோடிக்கும் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்ல நம்முடைய கோடி தான் நியூ சாம்பியனா இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா அதுக்கப்புறம் நடந்தா, இப்ப கோடிக்கும் நம்முடைய அ ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு செக்மெண்ட் போயிருக்கும். அந்த செக்மெண்ட்ல நம்முடைய ஏஜே ஸ்டைல் வந்து நம்முடைய கோடிய வந்து அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல் டர்னா பண்ணியிருப்பாரு. அதே மாரி தான் நம்முடைய ஜான்சினா வந்து நம்ப நியூ WWE சாம்பியனா ஆகியிருப்பாரு. அந்த இடத்துல நம்முடைய மார்க் ஹென்றி இருந்திருப்பாரு. மார்க் ஹென்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக்மெண்ட் பண்றப்ப, நம்முடைய யாருமே எதிர்பார்க்காதமா நம்முடைய மார்க் ஹென்றி வந்து நம்முடைய ஜான்சினாவ அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதாவது 2017, 18, 19ல நடந்த அதே ஸ்டோரி லைன் தான் இந்த லட்சத்தில நம்முடைய கோடிக்கு வந்து பழைய ஸ்டோரி லைன தான் அப்படியே நம்முடைய WWE மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்னோட தரப்புப்படி நம்முடைய கோடிக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஸ்டோரி லைன WWE ஆரம்பிச்சு குடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து கூடிய சீக்கிரத்தில WWE இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. இத WWE சொல்றாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து கூடிய சீக்கிரத்தில இருக்க போகுது அப்படிங்கிற மாரி WWE சொல்றாங்க. அதே மாரி ரெஸ்லிங் அப்சர்வரும் இத தான் சொல்றாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து எப்போ இருக்க போகுது அப்படின்னு கேட்டா, ஜூலை மந்த் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம்க்கு தான் ரிட்டர்ன் கொண்டுட்டு வரதா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ அவசரமா எதுக்கு ஜூலை மந்த்தே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ ரிட்டர்ன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே இருக்கு. அதாவது WWE தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதாவது WWEவோட வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மியா இருக்காம். அதே மாரி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் பண்றது என்னன்னா, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எங்களுக்கு தேவ. அதாவது ரோமன் ரெயின்ஸ் சீக்கிரம் WWEக்கு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இப்போ வந்து நம்ம கோடி வந்து இப்ப சாம்பியனா இருக்காரா அப்டின்னா, எதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு தெரியாம இருக்குது. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டா அந்த அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா, பழையபடி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார் அப்டின்னா, வியூவர்ஷிப் அப்படிங்கிறது எப்பொழுதும் போல படிப்படியா உயர்ந்துரும் அப்படிங்கிற மாரி பலவிதமான காரணங்கள நம்முடைய WWE சொல்றாங்க அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் தெரிய வந்திருக்கு. இதனால நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்தில WWEக்கு ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன எத்தன பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க நண்பா. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்க கண்டிப்பா பண்ணுங்க நண்பா. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனல கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.